Hi friends, welcome back to my channel with me Vijayalakshmi Janardhanan. ஈஸியாக சிம்பிளாக ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்கலாமா? அதுவும் சிம்பிளாக, அதுவும் ஈஸியாக 10 மினிட்ஸில் செய்கிற மாதிரி ஒரு ரெசிபி பார்ப்போமா? ஃபஸ்ட்டு அதுக்கு இந்த மாதிரி ஒரு பிரெட் ஸ்லைசஸ் எடுத்துக்கலாம். இது பிரெட்டு யூஸ் பண்ணி ஒரு சிம்பிளான மலாய் ஸ்வீட் ரெசிபி தான் இங்கே நான் எப்படி செய்யறதுன்னு காமிக்க போகிறேன். அதுக்கு இந்த மாதிரி எட்ஜஸ் எல்லாம் கட் பண்ணிடலாம். இந்த எட்ஜஸ்லாம் வந்து வேஸ்ட்டாக போகும்னு ஃபீல் பண்ணாதீங்க. இதை வந்து மிக்சியில் நீங்கள் அரைச்சி கூட இந்த பிரெட் க்ரம்பிள்ஸாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதை நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்தது ஒரு கடாயை வச்சுப்போம். அது நல்லா ஹீட் ஆனதும் அதில் 2 கிளாஸ் அளவுக்கு நான் பால் சேர்க்குறேன். நீங்கள் எந்த பால் வேணாலும் எடுத்துக்கலாம். ஃபுல் ஃபேட் மில்க் கூட எடுத்துக்கலாம். இதை சேர்த்துட்டு இப்போ நான் ஸ்வீட்டுக்காக ஒரு 5-6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்க்க போகிறேன். உங்கள் ஸ்வீட் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் மீடியமாக தான் சேர்க்குறேன். இப்போ இது நல்லா கரைஞ்சி வரட்டும் இந்த சூடில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏலக்காய் வந்து ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் பொடியாக இருந்தாலும் ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான ஏலக்காயும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இங்கே 2 பீஸ் அளவுக்கு ஏலக்காய் சேர்க்க போகிறேன். இது நல்ல ஒரு டேஸ்ட் தரும். அதுக்கப்புறம் கஸ்டர்ட் பவுடர் இருக்கு இல்லையா, இது வந்து 2 டேபிள் ஸ்பூன் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பால் நல்லா கொதித்து வந்துடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கஸ்டர்ட் மிக்சரை உள்ளே சேர்த்துடலாம். இது சேர்த்தவுடனே பார்த்திங்கன்னா பால் கட்டியாக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் கை விடாமல் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா அங்கங்கே கட்டி ஃபார்ம் ஆகிடும். இப்போ இது மிக்ஸ் பண்ணியாச்சு. நீங்கள் இந்த மாதிரி கலர் வேணும்னா நீங்கள் சஃப்ரான் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் கொஞ்சமாக டேஸ்ட்டுக்காக வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணுறேன். இதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட கஸ்டர்ட் மிக்சர் நல்லா திக்காகிட்டே வரும். இது நல்லா திக்கானதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுட்டு நல்லா ஆற விட்டு எடுத்துக்கலாம். அடுத்தது ஒரு சின்ன பவுல் எடுத்துகிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் எடுத்திருக்கேன். இது கூடவே பார்த்திங்கன்னா ஸ்வீட்டுக்கு ஏற்ற போல் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் வீட்டில் சேர்த்து வச்சுருக்க மலாய் இருக்கும் இல்லையா, அது இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். எது வேணால் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது வந்து ஒரு நல்ல பைண்டிங் அண்டு க்ரீம் டெக்ஸ்டருக்காக தான் நடுவில் வைக்க போகிறோம். சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்க ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ப்ரெட் இருக்கு இல்லையா, அதில் இந்த மாதிரி அப்ளை பண்ணிடலாம். உங்களுக்கு திக்காக வேணாலும் திக்காக அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணிவிட்டு இதுக்கு மேலே இன்னொரு ஸ்லைஸ் வச்சிடலாம். வச்சுட்டு இந்த மாதிரி மிச்சிருக்க ஸ்லைசஸையும் நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம். இது வந்து சிம்பிளான ஒரு ஸ்வீட் ரெசிபிங்க. வீட்டில் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்கன்னா டக்குன்னு இன்ஸ்டண்ட்டாக செய்யணும், அவங்கள வந்து அசத்தணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது ரெடி பண்ணிவிட்டு ஒரு பெரிய பிளேட்டில் வச்சிடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க க்ரீம் இருக்கு இல்லையா, அதில் ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு பால் சேர்த்துட்டு அந்த மிக்சரை அப்படியே இது மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா வந்து ப்ரெட்டு ஊறி வரும். அதுக்காக தான் இந்த மாதிரி ஆட் பண்ணுறோம். இல்லை வெறும் பால் வேணாலும் நீங்கள் பால் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட கொஞ்சம் சர்க்கரை சேர்த்து ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கஸ்டர்ட் மிக்சரை இந்த ப்ரெட்டுக்கு மேலே இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிடலாம். இது நல்லா ஊறி வரும் ப்ரெட்டோடு சேர்ந்து. அண்ட் தென் இது கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துருக்கிறதுனால நல்லா திக்காகவும் ஒரு ஜெல்லி கன்சிஸ்டன்சியாகவும் வரும். சாப்பிடும்போது நல்லா சூப்பராக இருக்குங்க சாப்பிட. இப்போ கொஞ்சமாக டெக்கரேஷனுக்காக நான் பிஸ்தாவும் பாதாமும் ஆட் பண்ணியிருக்கேன் தூள் பண்ணி. நீங்கள் எந்த நட்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இப்போ நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ சூப்பர் அண்ட் சிம்பிளான 10 மினிட்ஸ் ரெசிபி தாங்க. சூப்பரான டெசர்ட் ரெடியாக இருக்குது. இது வீட்டிலேயே இருக்க பொருள் வச்சு நம்ம செய்யலாங்க. இந்த மாதிரி ரெசிபியை செஞ்சு உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் கொடுத்து அசத்துங்க. அண்ட் தென் பாருங்கள், இப்போ கட் பண்ணி காமிக்கிறேன் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு. இதை நீங்கள் இந்த மாதிரி டிப் பண்ணி நல்லா கோட் பண்ணி சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி மேலும் பல வீடியோகளுக்கு பல ரெசிபிகளுக்கு மறக்காமல் என் சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தென் உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.